பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆமீன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் எந்த வழியில் நடக்கணும்னு ஆண்டவரிடத்துல தாவீது அழகா ஜெபிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜெபம் ரொம்ப அவசியம். நம்மளோட டெய்லி லைஃப்ல, சமுதாய வாழ்க்கையில நாம் எப்படி நடக்கணும், எந்த வழியில் நடக்கணும், நான் என்ன செய்யணும், அதுக்கு ஆண்டவரோட ஆலோசனை ரொம்ப அவசியம். நாமளா பல காரியத்தை யோசிப்போம், இதை இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு. ஆனால் அது எப்பவுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவே நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த காரியத்தை செய்யும்போது ஆலோசனை கொடுத்து அழகாக நடத்துவார், நடக்க வேண்டிய வழியையும் காட்டுவார். சரி, எப்படி அவரோட ஆலோசனையை பெற்றுக்கொள்வது அப்படின்னா, நாம் ஜெபிக்கணும், அவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் என்னை வழி நடத்துங்க, நடக்க வேண்டிய வழியும் எனக்கு காட்டுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஆலோசனை கொடுப்பார். ஸ்ட்ரிக்டாலாம் தலையிட மாட்டார். முழு சுதந்திரமும் தந்து, நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நான் அதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கேன், நீ கேட்டால் நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நான் இப்படி தான் நடப்பேன்னு நீ போனீன்னா நான் சொல்லி பார்ப்பேன், நீ கேட்கலன்னா நான் விட்டுருவேன், நான் அதுக்கு மேலே உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், அடிமை மாதிரிலாம் நடத்த மாட்டேன். அதுதான் நம்ம ஆண்டவருடைய சுபாவமே. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு காரியம் என்னோட மனசை ரொம்ப பாதிக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். எப்படியாவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்துடுவார். முதலாவது, ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தரதை நீங்கள் பார்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் இருதயத்தில் அவர் தெளிவாக பேசுவார். வசனத்தை கொண்டு சில சமயம் உறுதிப்படுத்துவார். யாரோ ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை தருவார். அப்போ நீங்கள் அதை கேட்கணும். இப்போ நீங்கள் சில காரியங்களில் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்கல்ல, என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவருடைய பாதத்தில் வைங்க, எனக்கு வழி நடத்துதலை தாங்கன்னு கேளுங்க. எவ்வளோ அழகாக உங்களை நடத்துகிறாருன்னு நீங்களே பாருங்களேன். அவர் சொல்கிற மாதிரி நடக்க உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் வழிகள் கட்டாயம் வாய்க்கும், பிரச்சனைகள் நிச்சயமாக மாறிடும். ஆமீன். God bless you.